السلام عليكم ورحمة الله وبركاته. தினம் ஒரு ஹதீஸ் என்று இன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று பார்ப்போம். இந்த ஹதீஸ் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஹஸ்பி இம்ரஇம் மினஷ் ஷர்ரி அன் யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம். ஒரு மனிதருக்கு அவர் தீயவர் என்பதற்கு இந்த விஷயமே போதும். அவரிடத்திலே பாவம் சேருவதற்கு இந்த ஒரு சின்ன விஷயம் அவர்கிட்ட இருந்தாலே போதும். அவர் தீயவராக ஆகிவிடுகிறார், பாவத்திற்கு உரியவராக ஆகிவிடுகிறார். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஐயஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம், முஸ்லிமான தன் சகோதரரை அவர் மட்டமாக நினைச்சாலே போதும். இதுவே அவர் பாவம் செய்ததற்கு சமம், அவருடைய தீமை நிறைந்திருப்பதற்கு சமம் என்று சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் வருது, சஹீஹ் இப்னு மாஜா இன்னும் பல கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஒரு முஸ்லீமை நம்ம மட்டமாக நினச்சோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே பெரிய பாவத்தின் பக்கம் நம்மை தள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதுவே அல்லாஹுக்கு ரொம்ப வெறுக்கத்தக்கதாக இருக்குது. அவர்கிட்ட போய் சொல்லலை, அவரை பார்த்து நம்ம திட்டலை, அவரை நம்ம ஏசலை, இவன் ஒருத்தவன் அப்படி மட்டமாக ஒருத்தரை பார்த்தாலும் சரி, அதுவே நம்மை பாவத்தின் பக்கம் தள்ளக்கூடிய ஒரு மாபெரும் நாம் கெட்டவர்கள் என்பதுக்கு அடையாளமே அதுதான். ஒருத்தர் நம்ம தீயவர் இன்னொருத்தர் மட்டமாக பேசினாலே போதும், அவர்கிட்ட பாவம் இருக்கோ நன்மை இருக்கோ. மகான்கள் சூஃபியாக்கள் எப்படி பழகியிருக்காங்க பார்த்துருக்காங்கன்னு சொன்னால், அவங்க பார்வையே வேறு மாதிரி இருந்திருக்கு. எந்த ஒரு முஸ்லீமையும் எவ்வளோ பெரிய படுபாவியே தன்னிடத்திலே வந்தாலும் சரி, இது இந்த காரணத்தினால ஒரு சஹாபி பெண்மணி யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி நான் ஜினா செய்து விட்டேன் என்று சொல்லுவாங்க. இல்லாமல் நீங்களாம் செஞ்சிருக்க மாட்டீங்கம்மா அப்படிங்கிறாங்க. திரும்ப சொல்கிறாங்க, திரும்ப நீங்களாம் செஞ்சிருக்க மாட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லி பல நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ செஞ்சிருக்க மாட்டோமா, நீ செஞ்சிருக்க மாட்டோமான்னு சொல்லி. அந்த சஹாபிக்கு உறுத்துது, பெண்மணிக்கு பாவம் செய்து விட்டோமே, தண்டனை வாங்கணுமே, அல்லா ரசூலால் நிர்ணயிக்கப்பட்ட தண்டனை பெற்றுக்கணுமே அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப ஒதுக்கி வர்றாங்க, நீ செஞ்சிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா நீ வெறும் சும்மா தொட்டிருப்ப, சும்மா முத்தம் கொடுத்துருப்ப என்று அவர்களிடத்திலே அந்த பாவம் இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவு நீ எல்லாம் மனுஷிய அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு சஹாபியை பார்த்தும் சரி, ஒரு அசிங்கமான பேச்சுக்களையோ இல்லை அவர் மட்டமாக பேசுகிற மாதிரி ஏதாவது பேச்சுக்களையோ நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறதையோ, எந்த ஒரு சின்ன சஹாபியை பார்த்து சில நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மூளை வளர்ச்சி குன்றிய, அதாவது நம்ம ஊர்களில் இருப்பாங்களா இல்லையா, அந்த மாதிரி சில சஹாபாக்கள் அவருடைய கால் தூசி கூட நம்ம சமமாக மாட்டோம். அவர்கள் ரசூலுல்லாஹை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. சில வயோதிகர்கள், குழந்தையுடைய அந்த அறிவு இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க, யார ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னமோ பேசுவாங்க, ரொம்ப நேரம் பேசுவாங்க. அவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போகிற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கூட உதறிட்டு போகவே மாட்டாங்களாம். சில நேரங்கள் குனிஞ்சே நிற்பாங்களாம், ரொம்ப நீண்ட நேரங்கள் குனிஞ்சே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்பாங்களாம். சில நேரங்கள் அவன் கையை பிடிச்சி எங்கேயோ கூட்டிகிட்டு போவாங்களாம், கூடயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைங்க மாதிரி பின்னாடியே போவாங்களாம். அந்தளவு ஒரு முஸ்லீமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தளவு மதிக்கணும் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாங்க. அப்போ மகான்கள் சூஃபியாக்களும் இதே வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்காங்க. எந்த ஒரு பாவியாக இருக்கட்டும், நல்லவராக இருக்கட்டும், கெட்டவராக இருக்கட்டும், நம்மை விட உயர்ந்தவராக இருக்கட்டும், தாழ்ந்தவராக இருக்கட்டும், எதையுமே அவர்கள் எந்தளவு அப்படின்னு சொன்னால் தான் போட்டிருக்கிற செருப்பை கூட மதிச்சிருக்கிறாங்க. அந்த செருப்பு திரும்பி இருந்தால் காலால் தூக்கி பரட்ட மாட்டாங்களாம், கையால் எடுத்து போடுவாங்களாம். அந்த செருப்புடைய ஹக்கை நம்ம நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லி செருப்பை சாதாரணமாக கழட்டும் போது கூட அப்படியே வேகமாக கழட்டி போட்டு அது ஒரு சைடில் போய் நிற்கிறது, ரவுண்டு அடிச்சுட்டு நிற்கிறது, இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அழகாக அதை கழட்டி அதை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு அதற்கான மரியாதையை கொடுப்பாங்க. இந்தளவு மகான்கள் ஒரு வஸ்துக்கும் அந்த மரியாதை கொடுத்துருக்குறாங்க. எப்போ ஒரு விஷயத்தை மட்டமாக பார்ப்பான் ஒரு மனிதன், ஐயஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம், தன் சகோதர முஸ்லிமை எப்போது ஒரு மனுஷன் மட்டமாக பார்ப்பான், தாழ்ந்தவனாக பார்ப்பான் என்று சொன்னால்,
எப்போ அந்த வஸ்துவில் அல்லாஹை பார்க்க மறந்து விட்டானோ, அல்லாஹ் தான் அந்த வஸ்துவின் மூலம் நம் தேவையை பூர்த்தி அந்த முஸ்லீமுடைய தோற்றத்தில் வந்திருக்கிறான். அந்த முஸ்லீமுடைய உடல் உறுப்புகளை, அந்த முஸ்லீமுடைய அறிவு சிந்தனையை, அந்த முஸ்லீமுடைய ஹயாத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருத்தந்தான் என்ற விஷயம் எப்போ அவனுக்கு புரியலையோ அப்போ தான் அந்த முஸ்லீமை மட்டமாக நினைக்கக்கூடிய அந்த தன்மை ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இந்திய நாட்டுடைய ஒரு பிரதமர் இந்திய நாட்டுடைய பிரதமர் செய்கிறாங்க, அழகான ஒரு மண் குவலையை செஞ்சு முடித்தோடனே இதெல்லாம் ஒரு மண் குவலையா அப்படின்னு சொல்லி என்னை எட்டி வச்சு உடச்சி போட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் அந்த மண் குவலையை கேவலப்படுத்தினேனோ இல்லையோ, அதற்கு முன்னால் நான் செஞ்சவரை நான் கேவலப்படுத்திட்டேன். ஒரு மாபெரும் ஒரு சிற்பி செய்கிறாங்க ஒரு சிலையை, இதெல்லாம் ஒரு சிலையான்னு நான் தூக்கி காலில் எட்டி உடச்சி போட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் அந்த சிற்பத்தை கேவலப்படுத்தவில்லை, அந்த சிற்பத்தை ஆக்கியவரை செய்தவரை நான் கேவலப்படுத்திருக்கேன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் அல்லாஹுவால் சிற்பத்தை போல் செதுக்கப்பட்ட அல்லது ஹலக ஃபஸவ்வாக ஃபஅதலக, அல்லாஹுவால் செதுக்கப்பட்டவன ஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என் ரூஹ ஊதுனேன்னு சொன்னேன். அந்த ஒரு முஸ்லீமை, அந்த ஒரு மனிதரை யார் மட்டமாக நினைக்கிறாங்களோ இப்போ அல்லாஹ்வை அவர் கேவலப்படுத்துகிற மாதிரி தானே. அதுதான் சொல்கிறாங்க, பிஹஸ்பி இம்ர இம் மினஸ்ஸு, தீமையிலிருந்தும் அந்த ஒரு மினஷர் என்ற ஒரு விவாதத்தில் வருது. அவர் கெட்டவர் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் இருந்தால் போதும், ஐயஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம், தன் முஸ்லிமான சகோதரரை மட்டமாக நினைச்சாலே. இந்த மாதிரி இந்த பார்வை இருக்குதா இல்லை? எல்லாரும் குர்ஆனில் பல இடங்கள் சொல்லி காட்டுறான். லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், யாரும் யாரையும் மட்டமாக நினைக்காதீங்க. அந்த எண்ணமே அவர்களிடத்தில் அடுத்து பேச்சை உண்டாக்கும். இதே பாருங்கள், தன் ஓனர் தன்னை திட்டுறார், தன்னுடைய வேலை கொடுத்து பல லட்சம் சம்பளம் கொடுக்குற ஓனர் திட்டுறார், அமைதியாக இருக்கிறான். அவர் ஏதாவது ஏசுகிறார், அமைதியாக இருக்கு. அவருடைய தவறு ஏற்படுது, அமைதியாக இருக்கிறான். காரணம் நம்மை விட உயர்ந்தவர் என்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட மனசில் இருக்குது, அவ்வளோதான். இதே பாருங்கள், தன் மனைவி ஏதாவது சின்ன தப்பே செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் அங்கே ஓனர்கிட்ட உள்ள கோவத்தை கொண்டு வந்து இங்கே காட்டுவார், காட்டுவார். காரணம் என்ன? தன் மனைவி என்னை விட மட்டமானவர் என்ற எண்ணம் தான். அந்த எண்ணம் என்ன செய்யுது? அவரிடத்தில் வார்த்தைகளை உண்டாக்குகிறது. பாவகாரியமாக இருக்கட்டும், அமைதியாக இருக்கிறதா இருக்கட்டும், தன்னிடத்தில் தன் நேசிக்கக்கூடியவர்கள்ட்ட ஏதாவது தவறு ஏற்படுச்சா அது நிறையா தெரியுது. தான் யாரை மட்டமாக பார்க்குறாங்களோ அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு நிறை ஏற்பட்டாலும் குறையாக தெரிகிறது. அந்த பார்வை தான் சரதாசன் ரொம்ப வெறுத்திருக்கிறாங்க. யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம், உன்னுடன் பிறந்த அந்த முஸ்லிமின் சகோதரன், உடன் பிறவாத அந்த முஸ்லிமான சகோதரரை நீ என்ன செய்யாத, மட்டமான பார்வை கொண்டு பார்க்காது என்று சரதாசன் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.